ஒரு தனி புலனாய்வு மத்திய அரசு தனி புலனாய்வு அதை மாநில அரசு கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மாநில அரசு ஒப்புதல் இல்லாம சிபிஐ விசாரிக்கும். நிறைய பேர் ரொம்ப ஒரு பெரிய வழக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட சிபிஐ கோர்ட்டு மூலமா தான் ஆர்டர் போட வேண்டியது இருக்கு. அங்கேயும் போய் நான் விசாரிக்கிறேன்னு மல்லு கட்டுறாங்க. ஏன் விசாரிக்கணும்? சிபிஐ வழக்கறிஞரும் திறமையா பண்ணியிருக்காங்க. அதுல முழுக்க முழுக்க நீதி வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றியை தவிர இரண்டு கட்சிகளுமே நான் சொன்னா நீ சொன்னாலும் கொண்டாட முடியாது. அதே வேளையில அதிமுக ஃபேரா இருந்தாங்க. அது மாற்றமே கிடையாது. ஒருவேளை திமுக ஆட்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா சிபிஐ விசாரிச்சிருப்பாங்க. அவங்க யாரை விடணும், யாரை குறைக்கணும், யாரை கூட்டணும்னு பார்த்து போட்டிருப்பாங்க. அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு அதிகமா இருக்கு. இந்த குற்றங்களை யாரும் மற்ற கட்சிக்காரங்க நம்மளை கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி நம்ம யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லிட்டோம்னா அதை டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அதனாலதான் அவங்க எடுத்ததுக்கெல்லாம் எடப்பாடி. இந்த திருமாவளவனை பொறுத்தளவு திமுக பாமகவோட கூட்டணி அமைக்க தீவிரம் காட்டுவதாக. அப்படி பாமக இருக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர் நெற்றிக்கல் திறப்பிலும் குற்றம் குற்றமே. தவறு யார் செஞ்சாங்க அப்படின்னு மத்திய சொல்ல மாதிரி அன்னைக்கே எடப்பாடியாரை சிபிஐக்கு உத்தரவு போட்டது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். சார் வணக்கம். வணக்கம் சார். பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு, அதை தொடர்ந்து அது பற்றியான தீர்ப்பு வெளியானதற்கு பிறகு அது அரசியலாக்கப்படுகிற சூழல் நிலவுது. அது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக அந்த தீர்ப்புக்கான வெற்றி என்பது திமுகவின் வெற்றியாக பேசப்படுவதும், அந்த தீர்ப்புக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக அதிமுக விமர்சிப்பதும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒருமையில் பேசுவதுமான போக்கு நிகழ்வு. நீங்க ஒரு வழக்கறிஞராக இதை எப்படி பாக்குறீங்க? பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்பது ரொம்ப ஒரு கடுமையான வழக்கு சார். இந்த வழக்கை பொறுத்த அளவுல திமுக அதிமுகவை குறை சொல்றதுக்கோ இல்ல அதிமுக திமுகவை குறை சொல்றதுக்கோ வேலை கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த வழக்கினுடைய வெற்றின்னு சொல்லி திமுக கொண்டாடுறாங்க பாத்தீங்களா, அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வழக்கு சம்பவம் நடந்த போது அதிமுக ஆட்சியில இந்த சம்பவம் நடக்கிறது. அதிமுக ஆட்சியில சம்பவம் நடக்கும்போது அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய லெவல்ல போராட்டம் பிரச்சனை எல்லாம் வருது. இது பின்னணியில இருந்து திமுக தான் பண்றாங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா ஒரு பயஸ் வந்துடும், சிபிசிஐடினா கூட அது தமிழ்நாடு கண்ட்ரோல்ல தான் வரும், அப்படி பயஸ் வந்துடும் சொல்லி சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐ தமிழக அரசு கட்டுப்படுத்தவில்லை. தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு அல்ல சிபிஐ. சிபிஐ ஒரு தனி புலனாய்வு அமைப்பு, மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு தனி புலனாய்வு அமைப்பு. அதை மாநில அரசு கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மாநில அரசு ஒப்புதல் இல்லாம சிபிஐ விசாரிக்க முடியாது. உடனடியா ஒப்புதல் கொடுக்குறாங்க. எப்பெல்லாம் சிபிஐ விசாரிக்க வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய அசாதாரணமான வழக்குகள்ல சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடியும். அல்லது மாநில அரசு வேண்டுகோள் படி மாநில அரசு ஒப்புதல் அளித்து சிபிஐ கொண்டு விசாரிக்க வைக்க முடியும். இதுல தமிழ்நாடு அரசு விசாரித்து அதுல பிழை வருமோன்னு மக்கள் அச்சப்படக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கு நேர்மையா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல அதிமுகவுடைய சில குற்றவாளிகள் அதிமுக தொடர்பு இருக்கதா சொன்னாங்க. இருந்தா கூட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. தவறு யார் செஞ்சானே அப்படின்னு மனுநீதி சோழம் மாதிரி அன்னைக்கே எடப்பாடியாரை சிபிஐக்கு உத்தரவு போட்டது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஆட்சின்னா அப்படிதான் சார் இருக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அன்னைக்கு எடப்பாடியார் கரெக்டான ஒரு திட்டத்தை போட்டு இதை நம்ம கவர்மெண்ட் விசாரிச்சாங்கன்னா இந்த பெண்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு மக்கள் நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம விளையிறது தான் நல்லதுன்னு சொல்லி சிபிஐ கொண்டு விசாரிக்க வச்சது அது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். அதுதான் நீதியும் கூட. ஆனால் இப்ப இன்னைக்கு திமுக அரசுல பாருங்க, கள்ளச்சாராய வழக்கு, அதை நான் தான் விசாரிப்பேன்னு பிடிவாதமா இருக்காங்க. நிறைய பேர் செத்து போனா, 20 பேருக்கு மேல செத்து போனா, ரொம்ப ஒரு பெரிய வழக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட சிபிஐ கோர்ட்டு மூலமா தான் ஆர்டர் போட வேண்டியதா இருக்கு. அங்கேயும் போய் நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க. ஏன் விசாரிக்கணும்? இது ஒரு பெரிய வழக்கு.
அவங்க நேர்மையா இருந்தாங்கன்னா நம்ம விசாரிக்க வேணாம். நம்ம ஆட்சியில நடந்தது. நம்ம விசாரிச்சதுல ஒரு பிழை வந்தா நம்மள தான் தூற்றுவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு வரல. அப்ப சிபிஐக்கு வந்து விசாரணைக்கு போணும்னு போகும்போது, அங்கேயும் போய் கோர்ட்ல அப்போஸ் பண்றாங்க. இப்ப கோர்ட் மூலமா தான் சிபிஐக்கு வந்திருக்கு. இப்ப ஞானசேகரன் வழக்கு எடுத்துக்கங்க. நம்ம அண்ணா பல்கலைக்கழக ம், வழக்க. ம், இன்ன வரைக்கும் யார் அந்த சார்ங்கிறதுக்கு விடையே தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து, இந்த வெற்றிக்கு நாங்க தான் சொந்தக்காரன். நாங்க வந்து நாங்க கேஸ் நடத்துனதுனால தான் இந்த வழக்கு வந்து ஜெயிச்சதுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சாட்சிகள், இந்த சாட்சிகள் எல்லாருமே ஒருத்தர் கூட பிறல் சாட்சி ஆகல. ஒருத்தர் கூட பிறல் சாட்சி ஆகல. அப்படி ஒரு வழக்குல சொன்னாலே போதும் சார். அதுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்ல. சிபிஐ வழக்கறிஞரும் திறமையா பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இது முழுக்க முழுக்க நீதி தேவதைக்கு நீதிக்கு கிடைத்த வெற்றி, மக்களுக்கு கிடைத்த வெற்றியே தவிர 2 கட்சிகளுமே நான் சொந்தம், நீ சொந்தம்னு கொண்டாட முடியாது. அதே வேளையில அதிமுக வந்து ஃபேரா இருந்தாங்க. அது உண்மை. அதுல வந்து மாற்றமே கிடையாது. ஒருவேளை திமுக ஆட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, சிபிசிஐடியே விசாரிச்சிருப்பாங்க. அவங்க யார விடணும், யார குறைக்கணும், யார கூட்டணும்னு பார்த்து போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதுல நீதி கிடைத்திருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். ம், உதாரணமா சொல்லப்போனா, இன்னைக்கு இந்த பல்பீர் சிங் வழக்கு எடுத்துக்கங்க. சிபிஐக்கு மாற்றியிருக்கலாம், மாற்றலாம். அது மாரி ஏகப்பட்ட பெரிய வழக்குகள நாங்களே ஹேண்டில் பண்றோம்னு சொல்றாங்க. ம். இப்ப அது அதாவது உடனே அதிமுகவை விமர்சிக்கிற போக்கு இருக்கு. இது வந்து அந்த அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களும் அதிமுக பின்னணியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்துல உடனே எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் இது இந்த சூழல்ல இது சரியா வருமா? இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார். இது ஏற்புடையதே கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து உடனடியாக எடுத்த எடுப்பிலே வந்து எடப்பாடியார விமர்சிக்க வேண்டிய அவசியம் வந்து வரவே இல்ல. குற்றங்கள பொறுத்தளவுல இப்போ நாடு முழுக்க கொலைகள் நடக்கு, பாலியல் வழக்குகள் நடக்கு. இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா, திமுகவினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நாங்க எப்படி தடுக்க முடியும்? வெளிய தெரிஞ்ச பின்னாடி நாங்க அதுக்கான கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க. அதிமுகவுக்கும் அதானே. திமுகவுக்கு மட்டும் ஒரு நீதி, அதிமுகவுக்கு ஒரு நீதியா? அதுல எடப்பாடியார இவங்க குறை ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்சி காலத்த விட, இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. மோசமா இருக்குன்னா, அத கம்பேர் பண்ணும்போது குற்றச்செயல்கள் வந்து அதிகரித்திருக்கிறது. ம், அந்த முக்கியமா வந்து பாலியல் குற்றங்கள். குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் பலாத்கார குற்றங்கள் வந்து அதிகமா இருக்கு. இந்த குற்றங்கள வந்து யாரும் மற்ற கட்சிக்காரங்க நம்மள கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி, நம்ம யாரையாவது ஒருத்தர குறை சொல்லிட்டோம்னா, அத டைவர்ட் பண்ணி விடுறது தானே அவங்களுக்கு. ம், அதனால தான் அவங்க வந்து எடுத்ததுக்கெல்லாம் எடப்பாடியார். எடப்பாடியார வந்து குறை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, இவங்க செஞ்சத வந்து அவங்க அவங்க திமுகவ பேசுறதுக்கு முன்னாடி இவங்க அதிமுகவ பேசிட்டாங்கன்னா, அதிமுக வந்து எதிர்த்து பேசுறத விட தற்காப்பு நடவடிக்கையில மட்டும் தானே ஈடுபடுவாங்க. நம்மள ம், சொல்லிட்டாங்க. அத மட்டும் நம்ம தடுத்து போவோம்னு நெனைப்பாங்க. அவங்க மேல குற்றம் சொல்றதுன்ற ஒரு வழிய வந்து மறந்துருவாங்கல்ல. இது ம். ஒரு ராஜதந்திரமான அரசியல். இப்ப திருமாவளவன் கூட இத கடுமையா எதிர்த்திருக்கிறாரு. இந்த தீர்ப்பை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. திமுகவுக்கு அது சரியான தரவுகளின் அடிப்படையிலே நீதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. கூட்டணியை கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுறாருல்ல. இதுக்கு என்ன பின்னணி இருக்கும்? சார் திருமாவளவனை பொறுத்தளவு வந்து திமுக வந்து பாமகவோட கூட்டணி அமைக்க தீவிரம் காட்டுவதாக சொல்கிறார். அப்படி பாமக இருக்கக்கூடிய இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அதிமுக பக்கம் போலாம் அப்படின்னா அங்க பிஜேபி இருக்கு. ஸோ இப்படி முரண்பட்ட கூட்டணியா இருக்கிறதுனால இவர் வந்து இந்த நேரத்துல வந்து தன்னுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக அப்பப்ப அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவார் சார். அது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவ்வளவு பிரச்சனையில அவர் குரல் கொடுக்கல. திடீர்னு பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் கூட தான் இருப்பேன். என்னுடைய சகோதரர் அவர் வந்து நல்லவர், வல்லவர் எல்லாமே சொல்லுவாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த, ஒரு குறைகள கண்டுபிடிச்சு பேசுவாரு. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2026ல வந்து எலக்ஷன் வரப்போகுது. அப்ப நம்முடைய இருப்பை உறுதி செய்து டிமாண்டை அதிகரிப்பதற்கான ஒரு வழிமுறை தானே தவிர, வேற வந்து அது ஒரு முறையான ஒரு அதாவது வந்து நேர்மையான அரசியலா வந்து பார்க்கல சார். ம், ம். இப்ப இந்த இப்ப நீங்க பேட்டியில கூட ஒரு இடத்துல சொன்னீங்க. இங்க சட்டம் ஒழுங்கு ஸ்திரத்தன்மை வந்து கெட்டிருக்கு. அதிமுக ஆட்சியை விட இது திமுக வந்ததற்கு பிறகு இது சரியில்ல அப்படின்னு சொல்றீங்க. எதன் எதன் அடிப்படையில இத அப்படி சொல்றீங்க? சார் இங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பாலியல் பலாத்கார வழக்குகள் வந்து அதிகமாயிட்டு. அதேபோல கொலை, கொள்ளை, அதேபோல வந்து கூட்டு பாலியல் வழக்குகள். கொள்ளை அதாவது தனியா இருக்க வீடுகள குறிவைத்து போயி, அங்க இருக்கிற வயதான மூதாட்டிகள், ரொம்ப வயதான பெரியவர்களை வந்து
முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். இப்போ கொலையும் பண்ணிட்டு அத்துட்டு போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா சிவகங்கையில, கண்டணி பக்கம் நினைக்கிறேன். அங்க கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல, பல்லடம் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு வர்றேன். அங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை அடிச்சு கொலை பண்றேன், அத்துட்டும் போயிடுறான். ரொம்ப நாளா கண்டும் பிடிக்க முடியல. இப்பதான் ஒரு 2, 3 பேரை பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய பயம் போய்விட்டது. முதல்வர் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் ஒடுக்குவேன்னு சொல்றாரு. ஆனா அந்த இரும்பு கரம் எங்க இருக்குன்னு தான் தெரியல. ம். இப்ப இந்த சமீப காலமாக கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயத்தால் கொலை உருவாகிறது, விஷ சாராயத்தால் மாண்டு போவது, இது போன்ற விஷயங்கள் கடந்த 3, 4 ஆண்டுகளாக நடக்குது. நீங்க கள்ளச்சாராயத்தை எதிர்ப்பது குறித்தெல்லாம் நீங்க அறிக்கையெல்லாம் விட்டிருப்பீங்க. இது பற்றி சொல்லுங்க சார். என்ன? சார் அதாவது இங்க சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்த யார் ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ டாஸ்மாக் வச்சிருக்காங்க. 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் விற்கலாம் அப்படின்றது அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் கிடைக்குது. அது போக அனுமதி இல்லாத பார்கள். இதுல அதிகமா லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரிஜினல் சரக்கு மாதிரியே இவங்களே சரக்க தயார் பண்ணி லேபிள ஒட்டுறது. லேபிள ஒட்டி மக்களுக்கு விக்கிறது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா சார்? அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அவங்கள ஏன் இவங்க களை எடுக்க மாட்டேன்றாங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு வீடியோக்களாகவோ, ஆடியோக்களாகவோ, ஆவணங்களாகவோ வெளிப்படும்போது, சம்பந்தப்பட்ட பார்ல வேலை பார்க்கிறவன அன்னைக்கு ஊத்தி கொடுத்தவன மட்டும் கூட்டிட்டு போய் ஒரு ஒரு கேஸ போட்டு ஒரு 4 நாள்ல அவர் ஜாமீன்ல வந்துடுறாரு. ஆனா அந்த பார் மீது தடை இருக்காது. அந்த பார் ஒரு 4, 5 வருஷமா ஓடியிருக்கு. ஒரு 2, 3 வருஷமா ஓடியிருக்குன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சப்போர்ட் பண்ண போலீஸ் மேல நடவடிக்கை இருக்காது. அந்த பாரை நடத்துகின்ற அதனுடைய தொடர்புடைய அரசியல்வாதி மீது நடவடிக்கை இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இந்த சாராயத்த வந்து நம்ம வந்து தடுக்கவே முடியாது. அதுபோக இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்க இங்க சவுத்தாவது பரவால்ல. நார்த்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கள்ள சாராயம் வந்து ம். சர்வசாதாரணமா கிடைக்குதுன்றான். இப்ப அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு சற்று கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர, மத்தபடி அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கேஷுவலா புழங்கிட்டு இருந்திருக்கு. கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்த தடுக்காம, பொதுவாவே மதுவ தடுக்காம சட்ட ஒழுங்கை காப்பாத்த முடியாது. கள்ளச்சாராயம்ன்ற ஒரு விஷயத்த தடுக்காம, கண்டிப்பா சட்ட ஒழுங்கை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னா, அது மிக தவறான ஒரு விஷயம். 20 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. அதற்கு இந்த மதுவும் ஒரு காரணமா? 20 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள்ல வந்து அதிகமா குற்றச்செயல்ல ஈடுபடுவதற்கு காரணமே வந்து நெறைய ஃபேக்டர் இருக்கு சார். முதல் இடத்துல இருக்கிறது மதுதான். மது, கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் தான். இன்னைக்கு நம்ம வந்து அந்த பான் பராக் அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா விக்கிறவன் வித்துட்டே தான் இருக்கான். அவனுக்கு விக்கிறவனுக்கு தான் லாபம். அன்னைக்கு ரூ. 5 வித்தவன் இன்னைக்கு அதே பொருள ரூ. 50 வித்துட்டு இருக்கான் அவ்வளவுதான். அதேபோல கஞ்சா சர்வசாதாரணமா புழங்குது. கஞ்சா வழக்குகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பதிவாயிட்டே இருக்கு. கஞ்சாவும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ப்ரமோட் ஆயிட்டே தான் இருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, சாராயம், மது 24 மணி நேரமும் கிடைக்குது. இத குடிக்க வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ம். 18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான். உங்களுக்கு ஜேஜே ஆக்ட்ல ஒரு செக்ஷனே இருக்கு. சின்ன பசங்களுக்கு. சின்ன பசங்க இருக்காங்கல்ல, ம். 18 வயசுக்கு கீழ உள்ள பசங்க மைனர் அவன். ஜுனைல். அந்த ஜுனைலுக்கு வந்து சிகரெட்டே விக்கக்கூடாது. சிகரெட்டு விக்கக்கூடாது சார். ஆனா, இங்க வந்து சிகரெட் இல்ல. கஞ்சா உள்பட எல்லாமே விக்கிறான். என்னைக்காவது அந்த ஜேஜே ஆக்ட்ல அந்த பிரிவ பயன்படுத்தி